சரி வா, நம்மளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். பாஸ் எதுக்கு பாஸ் இப்ப போய் வெளியே போய்கிட்டு? இப்பதான் நிறைய ஆப் எல்லாம் வந்திருக்கே. ஆர்டர் பண்ணா உடனே கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. பாஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பாஸ், நானே ஆர்டர் பண்றேன். பாஸ் ஆனா காசு மட்டும் நீங்க தான் கொடுக்கணும் பாஸ். ஓகே பாஸ். எதுல ஆர்டர் பண்ணலாம், என்னென்ன ஆர்டர் பண்ணலாம்? 1 2 அப்படியே வெங்கட்டுக்கு சேர்த்து போட்டு விட்டுரு. போட்டுறேன் பாஸ். இதையும் ஆர்டர் பண்ணுவோம், இதையும் போட்டுடலாம், எல்லாத்தையும் போட்டுருவோம். பாஸ் போட்டாச்சு பாஸ். 5 மினிட்ஸ்ல வந்துரும். ஓகே. அம்மா அப்பா. ரம்பீர் யாருன்னு பாரு. யாரா பாஸ்? நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் பாஸ். இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? பாஸ் ஆர்டர் பண்ணது யாரு? ரன்பீர் ஆச்சே. ரன்பீர் ஆர்டர் பண்ண பறந்து வரும். பில்டப் எல்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம், முதல்ல போய் ஆர்டர் பண்ணு. சரி பாஸ் அந்த காசு. ஓகே பாஸ். பாஸ் சாப்பாடு வந்துருச்சு பாஸ். சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரன்பீர், வெங்கட்டும் வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடலாம். பாஸ் அவருக்கு எடுத்து வச்சிருவோம் பாஸ். அவரோட பங்குல நம்ம கை வைக்கவே வேண்டாம், நமக்கு உண்டானதை நாம சாப்பிடுவோம். இல்ல பாஸ், அதாவது செம பசியா இருந்துச்சு, இதுல வர வாசனைய வேற ஸ்மெல் பண்ணிட்டேனா பசி எகிரிருச்சு பாஸ். அதனால சொன்னேன் நாம வெயிட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம சேர்ந்து சாப்பிடலாம். ரன்பீர் வெங்கட்டுக்கு திரும்ப போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்க. பாஸ் இப்பவும் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது பாஸ். இன்னும் இத்தனை வாட்டி ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. சரி நீ போய் சாப்பாடெல்லாம் எடுத்து போய் சாப்பிடலாம். சரிங்க பாஸ். அப்பா நல்ல வேலை இப்போவாது மூடு மாறினார. பாஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பாஸ், சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். இந்த வர ரன்பீர். எடுத்துக்கோங்க பாஸ். பாஸ் முதல்ல சப்பாத்தி போட்டுக்கோங்க, நிறைய இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. பாஸ் டேஸ்ட் சூப்பரா இருக்கு பாஸ். சாப்பிடு ரன்பீர். நீங்க சாப்பிடுங்க பாஸ். இன்னும் ஏன் வெங்கட் வீட்டுக்கு வரல? எப்பவும் சீக்கிரமா வந்துருவான். இன்னைக்கு என்ன ஆச்சு? போன் பண்ணாலும் அட்டன் பண்ணல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன பாஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரன்பீர். அப்புறம் என்ன பாஸ் சாப்பிடாம எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ரன்பீர், வெங்கட் எப்பவும் சீக்கிரமா வந்துருவான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையா, அதான் சின்ன யோசனையாவே இருக்கு. பாஸ் ஏதாவது வேலையா இருக்கும் பாஸ். இல்ல வேலையா இருந்தாலும் போன் பண்ணாம எடுக்கணும்ல. என்ன பாஸ் அவர் என்ன சின்ன குழந்தையா? வருவாரு, நீங்க சாப்பிடுங்க. பாஸ் என்ன பாஸ் அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? இல்ல ரன்பீர், வெங்கட் எப்பவும் லேட் ஆனதே இல்ல,
அப்படியே லேட்டுனாலும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஏதோ பயமாவே இருக்கு. பாஸ் நீங்க குழந்தை பாஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, வெங்கட் சாரா பாக்கணும் அவ்வளவுதானே? வாங்க, நாமளே போய் கையோட கூட்டு வந்துருவோம். ஓகே தானே? வாங்க பாஸ். ரன்பீர், வெங்கட்டோட பைக் இங்க நிக்குது. ஆமா பாஸ், பைக் இங்க இருக்குன்னா வெங்கட் சார் எங்க? நாம இங்கதான் இருக்கோம். நமக்கு தெரியாம உள்ள போகவும் வாய்ப்பு இல்ல. எங்க போயிருப்பான்? ஒருவேளை மாடிக்கு போயிருப்பானோ? வாங்க மாடிக்கு போய் போலாம் வாங்க. பாஸ் எனக்கு ஒரு டவுட். யோ, உனக்கு எப்பதான் டவுட் இல்லாம இருந்திருக்கு? என்னன்னு சொல்லு. பாஸ், வீட்டுக்கு வந்த வெங்கட் சாரு எதுக்கு பைக்கை நிப்பாட்டிட்டு மாடிக்கு போகணும்? வீட்டுக்குள்ள தானே வந்திருக்கணும். அது வெங்கட் மாடியில இருந்தா அவங்ககிட்டயே கேட்கலாம். வா. இல்ல பாஸ், வீட்டுக்கு வராம மாடிக்கு போயிருக்காருன்னா ஏதாவது பிரச்சனைன்னு தானே அர்த்தம். நீ சொல்றதும் சரிதான். ஆனா என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன பிரச்சனையா இருக்க போகுது? வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அணுவை மட்டும் திருப்பதிக்கு அனுப்பிச்சிருப்பாரு. அணு வேற கன்சீவா இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நாம அணு கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டு மாடிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் இல்லையா? அப்படி இல்லைன்னா பின்ன எப்படி இருக்கும்? பாஸ், கல்யாணம் ஆன எல்லாருக்குமே ஒரே கவலை தான். பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாலேன்னு கவலையா இருக்கும், இல்லையா பொண்டாட்டி விட்டுட்டு போக மாட்டாளேன்னு கவலையா இருக்கும். இத தவிர வேற என்ன கவலை பாஸ் இருக்க போகுது? வாங்க. பாஸ் பாஸ், ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? வெங்கட் சார் வீட்டுக்கு வந்த உடனே வயிறு கலக்கி இருக்கும், வண்டியை நேரா வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு பின்னாடி பக்கமா போயிருப்பாரு. யோ, பேசாம வரியா? அதுக்கெல்ல பாஸ், மாடி மேல ஒரே கும் இருட்டா இருக்கும். பேய் பிசாசு ஏதாவது இருக்க போகுதுன்னு தான். நான் ஒரு பேய், நீ ஒரு பிசாசு. நம்மள பார்த்து எல்லாம் ஓடிடும். வாயா. நீங்க பேய், நான் பிசாசா? ஐயோ, என் பாஸ்க்கு என்னமோ ஆயிடுச்சே. பாஸ் பாஸ் இருக்க பாஸ், வர. வெங்கட், வெங்கட், என்னாச்சு வெங்கட்? என்னாச்சு வெங்கட்? வெங்கட், உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? வெங்கட், உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா?
சார், காலையில ஆபீஸ் போனல சார். ஆமா, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ 4 பேர் சேர்ந்து கார்ல தூக்கிட்டு போய் என் பொண்ண நாசம் பண்ணிட்டாங்க சார். யாருன்னு சொல்லுங்க. பொன்னேரி எம்எல்ஏ பையன் பிரேமு, அவனோட ஃப்ரெண்ட்ஸும். எம்எல்ஏ, நான் சொல்ல போறது உங்க பதவிக்கே ஆப்பு வர விஷயம். ஒரு சின்ன பொண்ண சின்ன பின்னமாக்குன வழக்குல உங்க பையன்தான் முக்கிய குற்றவாளி. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன விட்டுடுங்க அண்ணா. இது நம்ம தம்பி தானே? என்ன எதிர்பார்க்கிற? நான் தானே. சென்னையில ஒரு 4 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு, அது மட்டும் வாங்கி கொடுங்க போதும். நீ கேட்டதெல்லாம் நான் செய்யறேன். ஆனா நீ இந்த விஷயமே இல்லாம செஞ்சிடணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிருவோம். பொன்னேரியில் பல பெண்களை நம்ப வைத்து மோசம் பண்ணிய வழக்கில் கிருஷ்ணமூர்த்தி, சங்கர், வாரணா என்கிற சாந்தகுமார், இந்த 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். எல்லாருமே பணத்துக்கு விலை போறாங்க சார். இங்க பணம் தான் முக்கியம். அடுத்தவங்க வலி கஷ்டம் எதையுமே யோசிக்கிறது இல்ல. சக மனித தன்மையே இல்லாம போச்சு சார். எந்த தப்பு செஞ்சாலும் பணமும் பதவியும் இருந்தா தைரியமா இருக்கலாம். இங்க ஏழை தான் வயிற்று பசிக்காக ஒரு திருட்ட செஞ்சுட்டா அத பெருசா பாக்குற இந்த சொசைட்டி, அதே பணம் இருக்கிறவன் கொலைய பண்ணா கூட ஹாப்பியா பாக்குறாங்க. அந்த எம்எல்ஏவோட பையன் பல பெண்களோட கற்ப சூறையாடி இருக்கான். அதுல சின்ன குழந்தைங்களும் இருக்கு சார். யாரு என்ன செஞ்சிட முடியுங்கிற திமிரு. அந்த வக்கீலு பணத்தை வாங்கிக்கிட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஒருத்தர் திரும்ப கேட்க ஆரம்பிச்சா எல்லாருக்கும் பயம் இருக்கும் சார். அவங்க தான் எல்லாரையும் பணம் கொடுத்து வாங்கிடுறாங்களே. பாவம் சார் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் தான் பொண்ணோட நிலைமைய சொல்லி கதறாங்க. ஆனா அந்த வக்கீலுக்கு அவங்க கதறதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. பெட்டி நிறைய பணம் இருக்கு, அதுதான் கண்ணுக்கு தெரியுது. நம்ம வீட்டுல நடந்த மட்டும் தான் பிரச்சனையா? ஏன் நம்ம வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா போனா போதுன்னு விட்டுற முடியுமா? சும்மாவா சொன்னாங்க அடுத்தவங்களுக்கு வந்தா நியூஸ், நமக்கு வந்தா வலின்னு? அப்படித்தானே இங்க இருக்கிறவங்க எல்லாம் நடந்துக்கிறாங்க. எத்தனை பொண்ணுங்க சார், எத்தனை பொண்ணுங்க சார்? அந்த பொண்ணுங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு அயோக்கிய சுதந்திரமா சுத்துறான். அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு வெளியில வர முடியாம தற்கொலை கூட பண்ணிக்க போறாங்க சார். அந்த குடும்பமே சின்ன பின்னமா ஆயிடுது. இதெல்லாம் யார் சார் கேக்குறது? என்ன பண்றது? ஊரோட ஒத்துதானே வாழணும். ஊரோட ஒத்து வாழலாம், ஆனா பொத்திக்கிட்டு தான் வாழக்கூடாதுன்னு சொல்றேன். எல்லாரும் இப்படி சொல்லி சொல்லி பயந்து போய் ஒதுங்கவேதான் இங்க கேள்வி கேட்க யாருமே இல்லன்னு இந்த மாதிரி அயோக்கியனுங்க தான் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் சரியான தண்டனை கிடைச்சா அடுத்த தப்பு செய்ய யோசிப்பானுங்க. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? இந்த கேஸையே ஒண்ணுமில்லாம ஆக்க போறானுங்க. வக்கீலுக்கு படிச்சு என்ன யூஸ்னு என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னால எதுவுமே பண்ண முடியலையே. ஏன் முடியாது? உன்னால முடியும் வெங்கட். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா வெங்கட், உன்னால முடியும். ஒரு தீக்குச்சி நினைச்சா ஒரு ஊரையே அழிக்கும்.
ஒரு எறும்பு நினைச்சா ஒரு யானையை வீழ்த்த முடியும்னு என் சக்தி அடிக்கடி சொல்லுவா. முடியாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை வெங்கட். நீ நினைச்சா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அந்த அப்பாவி பொண்ணுக்கு நியாயத்தை ஒன்னால வாங்கி கொடுக்க முடியும். ஆமா சார், பாஸ் சொல்றது சரிதான். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களால கண்டிப்பா செய்ய முடியும். ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. பணம் பெருசு இல்ல, அறிவும் திறமையும் இருந்தா போதும். மத்தது இல்லன்னு கவலைப்பட தேவையே இல்ல. யாருக்கு வேணாலும் நாம உதவி செய்ய முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், உண்மையை வெளியே கொண்டு வர முடியும்னு நிரூபிச்சு காட்டுங்க சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நல்லா யோசிங்க. கண்டிப்பா முடியும். ஆனா நான் ஜூனியர் லாயர் தானே, என்னால எப்படி? உண்மைக்கு ஜூனியர் சீனியர்ன்றதெல்லாம் தேவையில்லை வெங்கட். நீ சொல்ல போற விஷயத்தால பல பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் கேட்கணும்னு சொன்னல, அது ஏன் நீயா இருக்க கூடாது? நீ கேளு, எல்லாருமே உன் பக்கம் இருப்பாங்க. ஏன், நாங்களும் உனக்கு சப்போர்ட்டா இருப்போம். பட் உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனா தைரியமா செய். நான் இருக்கேன். ஆமா சார், உண்மையே உறக்க சொல்லுங்க. கேட்கலனா தலையில அடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. தட்ட தட்டதான் கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. நீ தட்ட வேண்டாம், கதவை உட. அந்த மாதிரி பாவிங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். பொய்ய ஈஸியா நம்புற மக்கள் உண்மையை நம்ப பல ஆதாரம் கேட்பாங்க. நான் ரெடி பண்றேன் சார். எல்லா ஆதாரத்தையும் நான் ரெடி பண்ணி உண்மையை வெளியில கொண்டு வரேன்.